கேமிங். இன்னைக்கு நம்ம பில்டிய பிளாக் 2 சர்வைவல்னு ஒரு கேம் தான் விளாட போகிறோம். எனக்கு ஒரு இடம் தனியாக கொடுத்துருக்காங்க. அதான் அந்த இடத்துக்கிட்ட வச்சு பெரிய வீடு இருக்கா? ஒரு பெரிய வீடு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஏதோ சேக்கிலி இருக்காங்களே. என்ன கலர் வீடு? இந்த இதுதான். இதுவா? சைடில் இருக்கா இல்லை எங்கே இருக்கு? அக்கா தெரிலக்கா, பாருங்க இங்கே என்ன செய்யணும்னு தெரில. இந்த கேமில் ஒன்றும் இந்த இருப்பா இருக்கு. என் வீட்டுக்கு நேராக தான் இருக்கியா? இதில் இப்போ என்ன செய்யணும்? நீ வீடு கட்டணும். அதெல்லாம் வைக்காத. இப்போதைக்கு பிளாக்ஸ் எடுத்து இந்த மாதிரி செவுரு ரோ பிளாக்ஸ் மைண்ட் கிராஃப்ட் விளாடுவல்ல, அதே மாதிரி நீ வீடு கட்டணும். ஆனால் நீ வந்து ஒரு டிசாஸ்டர் மேலே டைம் ஓடுதா, இந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு டிசாஸ்டர் எப்படின்னா, வா 9 நிமிஷம் நிறைய போய் நீ தப்பிக்கன்னா என் வீட்டுக்கு வா. சீக்கிரம் வா. என்ன வர போகுதுன்னு தெரியலையா? டிசாஸ்டர் சூறாவளி. வா உன் வீடு கதவு என் வீடு இங்கே இருக்கு. எங்கே இருக்கு? ஆப்போசிட்ல இத்தனை மூண்டி வீடு. நான் இப்போதான் ஒடுங்கி வந்தேன். என்ன வர வந்துட்டேன். வீட்டுக்குள்ள ஒன்றுமே இல்லை. நான் இப்போ தான் ஆரம்பிச்சு இங்கே ஒரு தான் சோஃபா டேபிள் இருக்கும். இந்த ரூம்க்கா இங்கே ஒன்றும் புரியாது எனக்கு இது. சூப்பராக இருந்துருமா? அடுத்தவங்க நம்மளால அட்டாக் பண்ண முடியுமா? அப்படின்னா நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க. எப்படின்னா அந்த மாதிரி டொர்னாடோஸ், சுனாமி, ஜாம்பிஸ் மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக வரும். அவன் வீடே சூப்பராக கட்டிடுவாரு. ஆனால் மேலே ஒன்று வச்சு மூடாமல் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துக்குள்ளோடி தான் கட்டுறேன். நான் அந்த இடத்துக்குள்ளோடி தான் கட்டுறேன். நான் அதான் இந்த இடத்துக்குள்ளே கட்டணுமா கேட்குறேன். ஆமாம், ஒரு இடத்துல தான் கட்டணும். ஆனால் இடம் சூப்பராக இருக்குது. எவ்வளோ ஈஸி இருக்குது. சொல்லுற இடத்துல வைக்க மாட்டேக்கான். அப்பெல்லாம் வைக்கிறானோ? இப்போ உடைக்க முடியுமா பிளாக்க? எப்படி? இந்த ரிமோட் ஆப்ஷன் இருக்கா? ஓகே. அந்த ரிமோட் வந்துட்டு இங்கே அடுத்து இங்கே வீட்டில் போய் ஜம்பிங் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல் இருக்க. கரெக்டாக வீடு கட்ட அப்படியே 1 மணி நேரமாச்சு ஆகுமா? அவ்வளோ உள்ள ஒரு பாயிண்ட் வச்சுருக்காண்டே, ரீஸ்பான் பாயிண்ட். அதையும் நீ வீட்டுக்குள்ளே செலுத்தலடா. இதான் ஒருத்தேனா? ஏலியன் வில் அப்ரூவ்ஸ். சீக்கிரம் வந்துரு. என்ன ஒன்று அப்போ கொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. டைம் மேலே போய்ட்டு இருக்கு பாரு. இன்னும் உன்னோட இடத்துக்கு ஒரு ஏலியனுமே ஒன்று வரும். பின்னாடி இப்போ வந்தது பார்த்தியா? என்ன மிஷின் ஆன்சர் இருக்கு. அதை வச்சு ஒரு யூஸ்மே கிடையாது. அது அவனுக்கும் ஃபைட்டே ஆகாது. இன்னும் அட்டாக் பண்ணுவாங்க. சீக்கிரம் உள்ளவா. ஹெல்த்து கூடாதோ? கத்தியை வச்சு தான் நிறைய யூஸ் ஆகுது. கத்தி தான் சீக்கிரமாக நடத்தி கொள்ளலாம். மிஷின் ஆன்சர் எடுத்து சாவடிச்சிட்டேன். மிஷின் ஆன்சர் எடுத்து சாவடிச்சிட்டேன். நான் செத்தேன்னு நாவும். நீ செத்தா அந்த 2 வெப்பன் மட்டும் தொடுக்கிறோம். நான் ஐயோட்டி செத்துட்டேன். அதனால 2 வெப்பனும் என் கையில் இல்லை. இப்போ வாங்கணும் அடுத்து. ஆமாம், 200 கொடுத்து வாங்கணும். என்கிட்ட இப்போ எவ்வளோ தொட்டு இருக்கு? 600 இருக்குன்னு. என்னோட இன்னொரு பேக்குங்க. நான் வீட்டுக்கு போகிறேண்ணா. இன்னொரு டிசாஸ்டர் மேலே டைம் விடுதா? 1 நிமிஷம். அந்த 1 நிமிஷத்தில் டிசாஸ்டர் சொல்லி காட்டு. சீக்கிரம் வேற எங்கேயாச்சும் போய் ஒழிஞ்சு கூட வாங்கிட்டு தான் வேணும். வீடு விட்டுலாம். ஒரு பெரிய வீடாக கட்டணும். கேட்டு எவ்வளோத்துக்கு இடம் விடணும் புரியல எனக்கு. இந்த இடத்தையும் நான் கேட்டாச்சுக்கிட்டா
கீழே பிளாக் போடணுமா கேட்டுக்கு? நம்ம இங்கே ஒருத்தர் அப்படி தானே வச்சுருக்கோம். பிளாக் போட்டே ஆகணும் நீங்கள். ஒன்றும் ஏலியன் எவ்வளோ ஹைட் வரைக்கும் தாண்டி ஏறான்? ரொம்ப ஹைட் தாண்டிக்கணும். மேலே முதல்ல அரைக்கணும். அதுக்கு நீங்கள் ஒருத்தர் கட்டி வச்சுருக்காங்களா இவ்வளோ ஹைட்டில் தாண்டிக்கிறது. ஆனால் தாண்டும். வேற எதுவும் டிசாஸ்டர் வந்து அவனுக்கு தான் பாதிப்பு கரெக்டா? ஆனால் நான் பாதிக்கப்பட்டேன். எப்படி? அவன் நல்லா சுற்றி ஒரு பெரிய இடமா ஒன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஆ பிளாக் சுற்றி பிறகு இன்னொரு வச்சு ஆபத்துலேருந்து காப்பாற்றினா வேணா காப்பாற்றலாம். நான் ஒரு பெரிய வீடாக விட்டுருக்கேன். வேற ஒரு டிசாஸ்டர் வந்துட்டு சோறு சோறு இது பட்டா ஹெல்த் குறையும். ரொம்ப குறையுமோ? ரொம்ப குறையுமோ? ரொம்பலாம் குறையுது. ஆனால் வீட்டுக்கு போனால் ஒரு ஆபத்து. வீட்டுக்கெல்லாம் பூந்துடாதோ? ஆமாம். வேறு எதுக்குமே அந்த வீடை கட்ட சொல்கிறாங்க. அந்த வீட்டில் எதுவுமே வராதுல்ல. சரி நான் வெளியே போகிறேன். டைம் முடிஞ்சிட்டு. வேலை நிறையா இருக்கு வீட்டில். நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. இதை எடுத்து இதையும் போ வச்சுட்டு நான் எவ்வளோ பெரிய வீடு கட்டேன் பார்த்தியா? மேல் சிறுசாக கட்டிட்ட வீடு. கல்வியா இவ்வளோ பெரிய வீடு நாளைக்கும் ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும். சரி நான் எவ்வளோ பார்த்து இன்வைட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரே வீட்டில் கூட கட்டலாம்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமாம் வீடு டுகெதர் கூட என் வீட்டிலேருந்து ஹெல்ப் பண்ண எனக்கு. உங்களை இன்வைட் கொடுத்துட்டேன். என்னோட ஸ்டெடி வந்தாவா நினைக்கிறேன். ஜாயின் பண்ணிக்கியா? நீ யார் வீட்டுக்கு? ஜாயின் அப்போ நீ என்ன இன்வைட் பண்ணு. அந்த அந்த ஆப்ஷன் இந்த இன்வைட் கிடையாது. இந்த இன்வைட் டு ஓகே கொடுத்துட்டேன். நீ ஜாயின் பண்ண. நம்ம 2 பேரும் சேர்ந்து பெரிய வீடாக ஜாயின் இருக்கட்டும். பண்ணிட்டேன். 2 பேரும் சேர்ந்து பெரிய வீடாக இருக்கட்டும். இன்னும் பக்கத்தில் அந்த வீடு பேர் நினைக்கிறேன். வந்துட்டேன்னு நமக்கு எங்கே நிற்க? தக்காளி மீன் இருக்கு. உன் வீடு இன்னும் போகல. ஆமாம் இன்னும் 2 பேரும் ஒரே வீடெலாம் வர முடியாது. பில்டு டுகெதரில் உன்னால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் கரெக்டா? அதான் அரே உன்னால் என் வீட்டில் கட்ட முடியும் நினைக்கிறேன். நீ ஆனால் அப்பா இந்த டிசாஸ்டர் முடிஞ்ச பிறவா இன்னும் இந்த ஒரு டிசாஸ்டர் 24 நிமிஷம் போச்சுங்க. ஆமாம் இது எவ்வளோ பெருசு தரமாதனால அவ்வளோ சீக்கிரத்தில் எவ்வளோ. ஓ நீயா? என்ன அவனும் எனக்கு ஹெல்ப்புக்கு தான் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பெரிய வீடு வச்சுட்டு எங்கடா இங்கே வந்து நிற்க? ஆப்போசிட்டில் ஒரு பெரிய வீடு தெரியுதா? அந்த வீட்டுக்குள்ளே எனிமிஸ் வந்துட்டாங்க. அதான் நான் பார்த்தேன் ஏன் இங்கே வந்துருக்காங்க. எப்படி உள்ளே வர முடியும்? அவன் தான் மேலே மூடலடா. இது பெருசாலாம் இருக்கு. அவளை நான் வீட்டு விட்டு வெளியே போகிறேன். உன்னால் வந்து ஹெல்ப் பண்ண முடியுதான் பாரு. இந்த ப்ரௌன் கலரில் வேணா பெரிய வேறு எதுவும் உங்களுக்கு பாக்ஸ் வச்சு விட்றாத. என்னுடைய திரும்ப இன்வெர்ட் கொடு. நான் இன்வெர்ட் கொடுக்க நீ வர. ஓகே நான் இன்வெர்ட் கொடுத்துட்டேன். கன்ஃபார்ம் கொடுத்தியா? இன்னும் வரவே இல்லை. இன்வெர்ட் வந்து காட்டிட்டு நான் திரும்ப வெளியே போயிட்டா. எனக்கும் இன்வெர்டட் தான் வந்து. இப்போ அடுத்த டிசாஸ்டருக்கு நான் எங்கே போவேன்? வேற ஆச்சும் வீட்டில் போ. வீட்டில் இப்போ உள்ளே வந்துடுவேன். நீ பாரு இரு நான் கரெக்டாக உள்ளே வந்துடுவேன்ல. வந்துட்டு போ டிசாஸ்டர். ஆளுக்கணும் எனக்கு அடுத்த இடத்துக்கு அடுத்த இடமா வீடு அக்கா. நீ ஆளே காணும். ஆத்தாடி வர ஆரம்பிச்சிட்ட. ஐடி நூப்பா.
ஐடி நூப்புக்கா எங்கே நிற்க நீ சாம்பி 43 நிமிஷம் டிசாஸ்டர். வெயிட் பண்ணு. ஐயோ இவன் வேற வீட்டு வாசல் வேற இங்கே வச்சுக்கான் இல்லையா? அவ்வளோதாங்க என் கதை முடிஞ்சுது. வேற யாராச்சும் ஒருத்த வீட்டில் போல அங்கதான் போயிட்டு என் வீட்டுக்குள்ளேயும் நோப்பு இருக்கா? டிசாஸ்டர் பண்ணிட்டு ஓ நியூஸா உன் வீடு இங்கே இப்போ தான் பார்க்கணும். ஓடியா வந்து இங்கோடி வரேன் என் வீடு உன் வீட்டில் வந்து ரொம்ப தள்ளி. சரி விட்டுருவேன். இப்போ இன்வெர்ட் கொடு. சரி இன்வெர்ட் நான் கொடுக்கேன். அப்படியா? ஏன் நான் இன்வெர்ட் கொடுத்தேன். வந்துட்டுங்க நானும் உள்ள போயிட்டு வரேன். ட்ரை பண்ணி பார்ப்போம் வருதா வரலையான்னு. போகுதே உள்ள லோட் ஆகுது. எனக்கு முதல்லேருந்தே கொடுத்துட்டாங்க. எதனா பார்த்து வரல. முதலே நம்ம 2 பேரும் ஒன்றா இது பண்ணியிருக்கோம். ஆனால் வாங்கிட்டு என் வீட்டிலேருந்து ரொம்ப தனிலாம் இல்லை. நான் விளாட போகிறேன். எதுக்கு எதுங்கிட்ட ஓடி கூட விளையாடுச்சுன்னா விளாண்டிகிட்டே நினச்சிருக்கேன். டிசாஸ்டரு கீழே ஜாம்பி செய்து நானும் பூசி விளாண்டுருக்கேன். ரொம்ப அடி என்ன எனக்கு தெரியல. அதான் சுற்றி இல்லை போல வீட்டுக்குள்ள மேலே வர முடியாது. சான்ஸ் இருக்கு. எழுத்துல ஐயோ என்கிட்ட தான் வரணுமா? நீங்கள் 2 அடி அடிச்சு என் எழுத்துலாம் காலி. கேமரா செவுத்துல முட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த ரோப்ளாக்ஸ் ஒன்று கண்ணா கொண்டு மறைச்சிட்டு என்கிட்ட வெப்பனே இல்லை. ஒரு வெப்பன் கூட இல்லை. வந்துட்டு 2 வெப்பனாக திரும்பி டிசாஸ்டர் நம்மளே சூஸ் பண்ணலாமா? எங்கோடி யாம்ப ரோல் பண்ணலாம். ஏக்கா வந்துட்டு போ 200 மிஸ்ஸெல்லாம் தந்துடுறா. என்கிட்ட 800 ரூபா இருக்கு. எதுக்குள்ள போய் பார்க்கணும்? இதுக்குள்ள தானே வெப்பன்ஸ் செட் பேக் கிராவிட்டி கயிறு ஒன்று வாங்கிக்கிடுதேன். ஏத்துட்டு இல்லையா நூபா? ஐயோ நூபுக்கிட்ட மாட்டின்னு நிற்கும். வீடு தாண்டி தான் வந்துருக்கு. ஐயோ இல்லை வாடுத மாதிரிலாம் கிடையாது. கிராவிட்டி கயிறு இருக்கு. யார்கிட்ட என்கிட்ட கிராவிட்டி காயில் இருக்கிற இந்த வளம் நல்ல காலம். அந்த கிராவிட்டி காயில் வாங்கினேங்க.
ரெண்டு போய் கிராவிட்டி காயில் இருக்கு. நூப்பு வீட்டு மேலே யாராவதுல யாரும் யார்ட்டி இருந்தாலும் இப்போதைக்கு வீட்டு வாசல் அடைச்சிட்டு நிற்கணும். உள்ள முடியாது என்ன உன் வீட்டை சுற்றி ஒரே நூப்பாக இருக்குது. நான் உள்ள முடியல என்னால். எங்கே உன் வீட்டுக்கு வாசல் கிட்ட நல்ல காலம் நான் கிராவிட்டி கோயில் வச்சுருக்கேன். அதான் எல்லாத்தையும் கொண்டுகிட்டு தான் இருக்கேன். டக்குன்னு கொலை பண்ணே. அதான் டைம் பண்ணிட்டேன். அப்பப்பா என் வீடை கட்ட யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்களேன். நல்லா பெரிய வீடாக கட்டிக்கிட்டு இருக்கேன். போயிட்டு என் வீடு தாண்டி போகுது. என்ன டிசாஸ்டர் நெக்ஸ்ட்டு? நம்ம வீட்டுக்கு மேலே இருக்கோம்னா நம்ம சேஃப் வால் கட்டணும். சேஃபான வால் கட்டணும். அப்படின்னா சேஃபாக இருக்கிறதுக்கு வால் கட்ட போகிறோம்ல. வீட்டை சுற்றி இன்னொரு ஃப்ளோர் மாதிரி போடணும். புரியுதா? லேசர் வருமாயா? ஆனால் நியூஸு மட்டும் உள்ளே வந்துடும். எப்படி சொல்லுத? அவ்வளோ பெரிய வீட்டுக்கு மேலே ரூட்டு கிடையாது, பெரிய சாபிஸா அது உள்ள வந்துடும். அடுத்த டிசாஸ்டர் ரொம்ப கம்மியான டைம். இப்போ என்கிட்ட கிராவிட்டி காயில் இருக்கு, நான் தப்பிச்சுடுவேன். அது யாரும் வச்சுருக்கேன். அது ரொம்ப ஹைட்டாக தூங்கும். எனக்கு வந்து வீட்டுக்கு போகணும். அந்த வீடு இன்னும் இருக்கு. நான் வீடே இருந்தாலும் அதுதான் அவங்க நல்லா ஹைட்டாக நான் ஜம்பிங் வைக்காமல் வீட்டுக்கு மேலே ஏறலாம். அதுதான் கிராவிட்டி காயில். இப்போ பெரிய கிராவிட்டி காயில் வச்சுருக்கு. அடுத்து என்ன டிசாஸ்டர்? இது சோம்பியா மைடியம் ஏலியன் ஏலியனா? வீட்டுக்கு மட்டும் போட்டுருங்க. உன் வீட்டுக்கு மேலே என்ன கட்டிக்கிட்டு இருக்க நீ? இப்போ நான் பிளாக்ஸ் வச்சுருக்கேன். வீட்டு வாசலில் நான் வந்துகிட்டு இருக்கேன். பின்னாடி ஒரு படையை கூட்டாரேன். வீட்டு வாசலில் பக்காவுப்பா என்கிட்ட இப்போ 150 ரூபா இருக்குங்க. அந்த பாம் தாங்க வாங்கினேன் 250 ரூபா சாப்பிட்டு. இது 300 ரூபாயா? என்கிட்ட 25 ரூபா தான் இருக்கு. போனா டிசாஸ்டர் முடிய போகுது. நான் வீட்டு விட்டு வெளியே போயிட்டு வரேனே. வீட்டு வாசலில் ஏலியன் இருக்கலாம். ஏய் வெளியே போடா. முடிஞ்சிட்டு எங்கள் வாழை கட்ட முடியாது. ஏன்னா வீடு இன்னும் முழிக்கல. ஃபஸ்ட்டு ஃப்ளோரே இப்போ தான் கட்டி முடிக்க போகிறேன். நானே இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃப்ளோரே கட்டி முடிக்க போகிறேன். என்ன விட நம்ம வீட்டை சுற்றிலாம் நான் சேஃப்ஸு மாதிரி இப்போ நீ வந்துடா. நீ வரமா டிசாஸ்டர் வந்துட்டா யாருக்கு வராமல் இப்போ சின்ன வீடு மாதிரி கட்டுக்கிறேன். ஓ வீட்டுக்குள்ள நான் வரக்கூடாது அப்படி சொல்லுவியோ? அங்கே ஒரு பெரிய லைட் தான் வச்சுருவாங்க வீட்டை சுற்றி. ஏன்டி 200 ரூபா இருக்கு? இன்னும் 200. ஆனால் அந்த கேமில் நைட்டே அவ்வளோ லைட் வந்து என்ன யூஸ் பண்ணுறது? நம்ம வீட்டை சுற்றி டெக்கரேஷனுக்கு மரம் வைக்கலாம். எத்தனை ரூபா? அதான் ஆனால் அதுவும் ரேட்டு கூட தான். அடுத்த டிசாஸ்டர் வரப்போகுது. அடுத்தது நம்ம வால் அட்டாச் கட்டி நான் 2 பேர் கொஞ்சம் கொஞ்சம் கட்டிட்டேன். இப்போ டர்னால்டோ வந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக நான் சாட்டி கூட வந்து என்னது? ஓ நூப்பா விட்லூபா ஆ அவங்க மேலே குடிப்பாங்க. ஐயோ இது குடிச்சிட்டான். 2 பேர் குடிச்சிட்டான். கிராவிட்டி ஐயோ ஐயோ கிராவிட்டி காயில் அளவுக்கு இருக்காங்களே. இன்னொரு பேருமா எப்பா உள்ளே காணும். இன்னொரு 50 ரூபா இருந்தால் எலக்ட்ரிக். இன்னொரு 50 ரூபா இருந்தால் நான் ஒரு பாம் வாங்கிடுவேன். இதுன்னு தெரியாமல் நான் காதல் வந்து கட்டிக்கிட்டே இருக்கேன். இன்னும் எத்தனை 14 நிமிஷம் இருக்கு. ஆமாம்
செத்துட்டா எப்போ ஒரு வழியாக ஒரு மட்டும் கொண்டு எஸ் கிராவிட்டி காயில் தான் உங்கள் இதில் ஃபீல் ஆகாத கிராவிட்டி காயில் இருந்தால் நல்லாயிருக்கும் டக்கு டக்குன்னு என் வீட்டுக்கு போயிட்டு வந்துடும் ரூபாய் கெட்ட ஆரம்பிப்போம் அடுத்த டிசாஸ்டர் வரும்போது நான் ரெண்டாவது அடுக்காவது முடிச்சிட முடியுமான்னு பார்த்தா வாய்ப்பு அதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷமாக அப்படிதான் நினைக்கிறேன் இது மைண்ட் கிராஃப்டோட கஸ்டமருக்கு மைண்ட் கிராஃப்ட் கிரியேட்டிவிட்டியில் மிதந்துக்கிட்டே கேட்டாலாம் இது ஒன்றும் செய்ய முடியல ரொம்ப ஹைட்டாக போக நம்ம எப்படி கட்ட முடியுங்க ரொம்ப ஹைட்டாக போக பிளாக்ஸ் எப்படி வைக்க முடியும் இப்போ என்னது என்ன டிசாஸ்டர் பெரிய நூபா நார்மல் நூபு தான் ஆனால் அது நூபு அது ரொம்ப ஆபத்தானது வீட்டுக்கு வாசல்ல யாரு வெச்சல் வராம் பாரு நான் தான் நினைக்கிறேன் உழப்பு பண்ணி விட்டுறேன் ஏன் டை இதுக்குள்ளே ஏறணும் போனேன் நான் பாம் வாங்கிட்டேன் வாங்கடா நானே பாம் வாங்கிட்டு இருக்கேன் நான் போயிட்டு வரேன் இப்போ என்கிட்ட பாமும் இருக்குது இன்னும் 300 ரூபா மட்டும் தேவைச்சு ஏங்க ஒரு டிசாஸ்டர் முடிய நமக்கு 50 ரூபா கொடுக்காங்க ஏங்க ஒரு டிசாஸ்டர் வர 50 ரூபா கொடுக்காங்க கூட கொஞ்சம் டைம் கொடுக்கலாங்க நானும் வீடே கட்டலை ஆனால் கன்ஃபார்ம் நான் பெரிய வீடாக கட்டணும் இது பார்ட் 2 கன்ஃபார்ம் நீங்களாம் கேட்க வேண்டாம் நான் போடுவேன் ஆனால் அதுக்குன்னு லைக்கெலாம் கொடுக்க வேண்டாம் கிடையாது லைக்கும் வேணும் சப்ஸ்கிரைபும் வேணும் அடுத்த டிசாஸ்டர் என்னன்னு சொல்லலாம் கரெக்டான்ட்டு ஆனால் அப்படின்னா நானே கட்டிகிட்டு இருக்கலாமா இல்லைட்டு அசல்ட்டாக அடிச்சு போட்டு வேலையை போகலாமா நினைக்கிறேன் இது அந்த பாம்பு இருக்குது அது ஒரு நல்லது அடுத்து 300 ரூபா தான் சேர்க்கேன் ஒரு எலக்ட்ரிசிட்டி வைப்பேன் இது வந்து 2 ரூபா கட்டி முடிச்சுட்டு அப்படி பண்ணுறேங்க ஐயோ இவனும் ஒரு ஆபத்தான வந்து வர போகிறான் எவன் சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சுட்டு வர ஆபத்தான அம்மா வந்துட்டு என்னது இது ஒரு யூடியூபர் மூஞ்ச வச்சு போட்டிருக்காங்கப்பா ஒழுங்காக பார்க்குறேன் கொஞ்சம் பார்க்கும்போது யூடியூபர் மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப கஷ்டம் என்ன நான் பாம்லாம் வச்சுருக்கேன் இவனால மேலாம் வர முடியாதான் நினைக்கிறேன் அவங்க வரைக்கும் மேலே வர முடியாது யூடியூபர் மூஞ்சே தான் இது வந்து இது சவுத்து கொரியா யூடியூபர் சும்மா யூடியூபராக என்னன்னு தெரியல அவன் வீட்டுக்குள்ள நான் வீட்டுக்குள்ள வந்துட்டேன்ப்பா என் கெடுத்த குறைச்சி கட்டி வீட்டு வாசல் வந்து நிற்கிறேன் நான் மிஸ்ஸெல்லாம் சரி சாவடிச்சிட்டேனா நான் சாவடிச்சிட்டேங்க அதை ஒரு நிமிஷம் தான் ஆகும் ஒரு நிமிஷத்தில் வீடியோ வைக்கணும்
ஏதாச்சும் எடுத்துருப்பான். பறந்துக்கிட்டே வீடு கட்டலாம்னா ஈஸியாக கட்டலாம். மைண்ட் கிராஃப்டை மாதிரி சட்டு புட்டுன்னு வச்சு போட்டுறேன். மைண்ட் கிராஃப்ட் என்ன கமெண்ட்னு சொல்லுங்கள். கிரியேட்டிவ் வேணுமா சர்வைவல் வேணுமா சொல்லுங்கள். ஒரு வேர்ல்டை கிரியேட் பண்ணி போட்டுருவோம். நான் கிளாஸ்லாம் வைக்க போகிறேன். அதெல்லாம் ரொம்ப நேரம் எடுத்து போடுவாங்க. விட்டா ரோப்ளாக்ஸ் கொடுத்து கட்டிட்டு நான் அதை முடித்தாதாங்க இந்த டிசாஸ்டரை விட்டு போகிறேன். சி இந்த போச்சு. எஸ் 2 ஃப்ளோர் கட்டிட்டேனே. வீடெல்லாம் உடைக்குமோ? சூறாவில் மாட்டிக்கிட்டேன். ஹெல்த்தெல்லாம் குறையுது. ஃபுல் ஹெல்த்து குறைஞ்சுன்னா ஐடியா வெப்பன்லாம் போயிருமோ? இது வீட்டுக்குள்ள கடிக்கிறது ஆபத்தாக நான் சூறாவில் விட்டே போகிறப்போ ஹெல்த்து நான் குறையுது. வீட்டுக்குள்ளே சுற்றுங்க. உன் வீட்டை விட்டு தள்ளி வந்து என் வீட்டுக்கு விட்டு ஓடிலாம் வருது. அவ்வளோதான் வலுவேன். அப்போ முடிஞ்சிட்டுப்பா. இப்போ தான் மூச்சாக இருக்குது. எவ்வளோ பெரிய டிசாஸ்டருக்கு வெறும் 50 ரூபா. இதாங்க எனக்கு பிடிக்கல. இன்னும் 3 டிசாஸ்டர் அவங்க இதெல்லாம் மொத்தமாக கட்டி முடிக்க. தெரியுமா? நீயாச்சும் 2ஆவது ஃப்ளோர் கட்டிட்டேன். ஆனால் சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். ஏன்னா நீ தான் வீடை கட்டிட்டிய. அப்படியே சூறாவளி எல்லாம் இது கரெக்டாக வச்சோன்னா ஃபீடாக கட்டிடலாங்க. புரியுதா? என்ன நம்ம இன்னைக்கு இடத்துல பையன் வைக்க மாட்டேன். நான் அடுத்த டிசாஸ்டர் வரப்போதோ. ஐயோ 13 செகண்டில் இருக்கு. ஏன் ஒருத்தன் நேரம் கொண்டு மட்டும் தப்பாக இருக்கும். நானே அடுத்த ஃப்ளோர் கிட்ட முடிக்கலான்னு இருக்கேன். என்னது மங்கியா? ஐயோ மங்கி பனானா சட்டலா போட்டிருக்கு. தெரியல. நானும் மேலே வந்திருக்கேன். எம்மா வீட்டில் ஒரு வாட்டையை போடுமா கிலோடி போக. மேலே மூடணும். கீழோடி இறங்கி போனேன். மங்கி ஏன் அதை முடிச்சு விட்றோம். மேலே யாரையும் வர முடியாதுன்னு நினைக்கிறேன். அது பிரச்சனை இல்லை. நான் கீழே ஒரு அண்ணன் போட்டு விட்ருக்கேன். இன்னொரு அடி. நான் 2 மங்கியை சாப்பிடிச்சிட்டேன். ஆனால் இருக்க மங்கியெல்லாம் சாவடிச்சாச்சுங்க. டிசாஸ்டர் முடியல. ஸோ நீ என்ன வேற ஒரு இடத்துல கேப் விட்டுவிட்ட? வீட்டுக்குள்ளெல்லாம் பிளாக்கை கட்டிடுங்க. அது மேலே யாரையும் பண்ணுறது. ஆனால் எடுத்துருவியா நீ? பாருங்க மங்கிய எல்லாம் உன் வீட்டுக்கு தான் வருது. அடுத்தது வந்து கண்ணாடி. அடுத்த ஃப்ளோர் கண்ணாடியா இல்லை அடுத்த டிசாஸ்டர் கண்ணாடியா? கண்ணாடியாவும் கிளாஸ் பிளாக் வெறும் 50 ரூபா தானா? அவ்வளோதானா? கிளாஸ் பிளாக் கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்காங்க ரூபியை. ஐயோ அடுத்த டிசாஸ்டர் வேறு என்னன்னு தெரியலையே. நீ ஈஸியான டிசாஸ்டர் கொடுங்கடா. அப்படின்னா தான் நான் வீடை கட்டிக்கிட்டே இருப்பேன். அந்த சொல்லி என் வீடாக கேட்டால் எவ்வளோ நேரம் வரும். இப்படி நின்று கட்டுங்க ஈஸியாக வருது. நான் ஊடகங்களை கேப் விட்டுருவேன். அடுத்த
அடுத்த நெக்ஸ்ட் ஐயோ இது டபுள் ஃப்ளோர்லாம் வராடா, இதுக்கப்புறம் கண்ணாடிடாது. அடுத்த டிசாஸ்டர் வரப்போது பார்த்தியா? மட்டும் வந்துடக்கூடாது. ஏலியனா உன் வீட்டுக்கு மேலெல்லாம் ஸ்பனமா வீட்டுக்கு எல்லாம் போகுது. நம்ம ஒரு இடத்துல மட்டும் கண்ணாடி வைக்காது, நான் மேலே வந்துக்கிடுவோம். கரெக்டாக குளிக்கிற டேய் மேலே விடுங்கடா. எப்படி மேலே ஏறினேன்? முன்னாடி நான் குதிச்சா ரொம்ப ஹீட்டில் போகிறோம். அதில் நான் கிராவிட்டி கையில் வச்சுக்கேன். முன்னாடி வீட்டுக்கு பேமை போட்டுக்கிறேன். கீழே இறங்கி விளாண்டுட்டு இருக்கோம். நான் பேமை போட்டுக்கிறேன். இன்னும் ஒரே சந்தேகம், இந்த மாதிரி செத்துட்டேன்னா இந்த டிசைன் கொடுக்க மாட்டாங்க. தெரியும், அது மண்டையில் இருக்கட்டும். டிசாஸ்டர் தான் முடிய போகுது, அதான் ஜாலியாக சுற்றிட்டு வரேன். ஓகேங்க, அந்த டிசாஸ்டர் முடிய அந்த வீடியோ முடிச்சுக்கிடுவோம். அடுத்து பார்ட் 2 போடுவேன். பாய் ஃப்ரம் வெற்றிவேல். பாய்.